உடஞ்சி வீடு ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் தண்ணியில் ஓடி நின்று எங்கள் கை காலெல்லாம் எரியுது, கொப்பளம் போட்டுக்குச்சு, கண்ணெல்லாம் எரியுது. நாங்கள் சுகர் பேஷண்ட்டு. எங்களுக்கு என்ன முடிவோ நீங்கள் தான் சார் எல்லாரும் எடுத்து கொடுக்கணும். இனிமேல் அந்த பிளான்ட் அங்கே இருக்கவே கூடாது. என்னக்கிறதுனால எங்களுக்கு அழிவு சார் இந்த கம்பெனியில். பக்கத்தில் கம்பெனியை கட்டி எங்களுக்கு உயிருக்கு கேரண்டியே கிடையாது சார். நாங்கள் பொழுதுக்கு ரொம்ப அருள் சார். நாங்கள் கடலூர் சிப்காட்டில் சாய தொழிற்சாலையில் உள்ள இடிபி எனப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு டேங்க் வெடித்து ரசாயனம் கலந்த கழிவுநீர் அக்கம்பக்கத்து வீடுகளுக்குள் புகுந்து 20க்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளாகினர். அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததும் சிலருக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. கழிவுநீரால் பாதிப்புக்குள்ளானவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வீட்டு பக்கத்திலே இருக்கு சார் இந்த இடிபி தொட்டி. பச்சை பிள்ளைங்க, குழந்தை பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கிறோம். வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜி மதில் உடஞ்சி வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்து 12 லட்சம் ரூபாய் காரு போச்சு. வீட்டில் இருக்கிற பொருள் போச்சு. பிள்ளைங்க எல்லாருமே தெவிச்சுன்னு உள்ள அப்படி நடுங்கி வீடே கடன்னு நடுங்குது. வீட்டுக்குள்ளே சாஞ்சின்னு நிற்கிது. உடஞ்சி வீடு ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் தண்ணியில் ஓடி நின்று எங்கள் கை காலெல்லாம் எரியுது, கொப்பளம் போட்டுக்குச்சு, கண்ணெல்லாம் எரியுது. நாங்கள் சுகர் பேஷண்ட்டு, உடம்பு முடியாத எல்லாம் நோவு நொடியில் இருக்கிறோம் சார். அந்த தொட்டி அங்கே இருக்கக்கூடாது சார். எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை சார். அதை எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுக்க சொல்லுங்கள். அங்கே இருக்கே முடியல. அப்பப்போ ஃபயர் ஆகுது, அப்பப்போ வெடிக்குது. நாங்கள் என்ன சார் செய்யறது? அந்த நுரை ஃபுல்லாக பொங்கி பொங்கி வீட்டுக்குள்ளே விட்டுது. நாங்கள் எத்தனை தடவை போய் சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லும் போது நாங்கள் நிறுத்திடுறோம்னு சொல்கிறாங்க. ஃபேன் சுற்றுற மாதிரி சுற்றி அந்த நுரை பொங்கி வீட்டுக்குள்ளே விழுது. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, 2.5 வயசு 3 வயசு பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன சார் செய்யறது? ஒரே சத்தம் கடிச்சுன்னு வெளியில் வந்து சார் வீட்டெல்லாம் எல்லாமே உடச்சின்னு ஊந்து போய் அப்படியே தண்ணி வீட்டுக்குள்ளே கால் கையெல்லாம் எரிச்சல் கண்டு போயிடுச்சு. எங்களுக்கு கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு இங்கே ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறோம். அங்கே நஷ்டம் ஆகிருக்கிறதுக்கு எல்லோரும் ஊரில் எல்லாருமே சாலை மறியல் பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன முடிவோ நீங்கள் தான் சார் எல்லாரும் எடுத்து கொடுக்கணும். இனிமேல் அந்த பிளான்ட் அங்கே இருக்கவே கூடாது. டேங்க் வைக்கலாமா? ஒரு மீட்டர் தொலைவில் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் 1 மீட்டர் கூட இல்லை சார். அந்த எங்கள் வீட்டு தோட்டத்தில் பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதா தெரியல. என்னைக்கிறதுனால எங்களுக்கு அழிவு சார் இந்த கம்பெனியால். ஃபுல்லாக கெமிக்கலு. அந்த கெமிக்கலில் நாங்கள் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், இருந்து எங்களுக்கு வாழ்நாள எங்களுக்கு நிலவரம் இல்லை. என்ன அவ்வளோ பக்கத்தில் இது ஒரு உயிர் சேதம் ஆயிருந்தா என்ன சார் ஆகுறது? நாங்கள் எரிஞ்சிக்கின்னு வாந்தி எடுத்துன்னு கண்ணுக்குனால எரிஞ்சிக்கின்னு வாமிட்டு எடுத்துன்னு ஓடியாந்தோம் மயக்கத்தோட. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கொஞ்சம் பேசுகிறோம். எந்த நிலவரத்தில் இருப்போன்னு தெரியல. இன்னும் அந்த பிள்ளைங்களை வச்சுன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் வயசானவே நான் மயக்க அடிச்சு ஊந்ததெல்லாம் நான் வந்துட்டேன். இது வரைக்கும் தண்ணி இருக்குது சார் வீட்டில். இது வரைக்கும் தண்ணி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பசங்களெல்லாம் தேடுற ஃப்ரிட்ஜு மேலே வந்துருச்சு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. வெளியே எங்கள் வந்து சார் கம்பெனி அந்த டேங்க் வெடிச்சு எங்கள் மேலெல்லாம் காலெல்லாம் கொப்பளம் போட்டுச்சு. பசங்களாம் தண்ணி உள்ளே குடிச்சிச்சு சார். நாங்கள் 4 பேர் உள்ளே படுத்துனோங்க சார். எங்களுக்கு உத்தரவாதமே இல்லை சார். எங்களுக்கு பக்கத்தில் கம்பெனியை கட்டி எங்களுக்கு உயிருக்கு கேரண்டியே கிடையாது சார். நாங்கள் பொழுதுக்கு ரொம்ப அருள் சார். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். நாங்கள் என் பிள்ளைங்களெல்லாம் தேடுறோம் சார். எங்கே இருக்காங்கன்னு தேடுறோம் சார். நாங்கள் கம்பெனி கட்டி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார். வீடெல்லாம் போய் பாருங்கள் சார். வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.